கேட் 2025 எக்ஸாமினேஷன் இதோட அப்ளிகேஷன் டேட் அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், எக்ஸாம் சென்டர், ஓகே, இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம், இதோட ஏஜ் லிமிட் என்ன, எலிஜிபிள் கேட்டகரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரீசெண்ட் இயராக இந்த கேட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப் என்ன, இதோட கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 28 ஆகஸ்ட் 2024 வித்தவுட் லேட் ஃபீஸ் 26 செப்டம்பர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் டைரக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வித்தவுட் லேட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 26 செப்டம்பர் அண்ட் வித் லேட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 7. இந்த கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் நடக்கும். பிப்ரவரி 1st அண்ட் 2nd, பிப்ரவரி 15th அண்ட் 16th. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு வருஷமும் ஐஐடி அண்ட் ஐஏசி கேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேட் 2025 கண்டக்ட் பண்ண போகிறது ஐஐடி ரோக்கி. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டு கிடையாது. தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பிஎஸ்சி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் எம்எஸ்சி செகண்ட் இயர் கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் எம்எஸ்சி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த சேனலை வாட்ச் பண்ணுறவங்க கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டாக இருப்பீங்க. பிஎஸ்சி தேர்ட் இயர், எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், எம்எஸ்சி செகண்ட் இயர் அண்ட் எம்எஸ்சி கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 to 9 இயர்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஆவரேஜாக 25 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100க்கு 25 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இருக்கும். ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 22 அண்ட் எஸ்சி எஸ்டி 16. இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். ஓகே, 100 மார்க்ஸுக்கு 25.2 நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் கேட் குவாலிஃபைட். அண்ட் ஓபிசி கேட்டகரி 22.6 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் கேட் குவாலிஃபைட். 16.7 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கேட் குவாலிஃபைட். இது வந்து 2024க்கான கட் ஆஃப். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸோட கேட் எக்ஸாமினேஷனோட கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜாக கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 25 to 30 ஜென்ரல் கேட்டகரி, 22 to 27 பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி அண்ட் 60 to 20 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில தான் வருது. 1 or 2 இயர்ஸ் மட்டும்தான் நியர் 30 ரேஞ்சில் கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதர்வைஸ் மேக்ஸிமம் ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 25 to 30, ஓபிசி கேட்டகரி 22 to 27 and SC/ST person with disability 16 to 20. Question pattern 100 marks பார்த்தீங்க அப்படின்னா general aptitude 15 marks, remaining 85 marks major chemistry. So general aptitude 15 marks part A, total questions 10 questions கேட்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 5 questions 1 mark question, next 5 question 2 mark question. ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸுக்கு 10 questions அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நெகட்டிவ் பேஸ்டு எக்ஸாமினேஷனுங்கிறதுனால 1/3 1 more question 1/3 0.33 நெகட்டிவ் மார்க்ஸ், 2 mark questionக்கு 2/3 0.66 நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ பார்ட் ஏ இட்ஸ் ஒன்லி ஃபார் 10 question ஜென்ரல் ஆப்டிடியூட் ஒன்லி. பார்ட் பி complete major chemistry questions only, all are 1 mark question, 25 questions. Total number of questions part B 1 mark 25 questions, each 1 mark, total marks 25. So இதுவும் negative 1/3 0.33. Part C பார்த்தீங்க அப்படின்னா 30 questions 2 mark question, each one has 2 mark question, total 60 marks கேட்பாங்க. 2 more question 2/3 negative 0.66 negative marks. Major 55 questions and general aptitude 10 questions. Total 65 questions. Major 85 marks, general aptitude 50 marks. So in the GATE exam நீங்க through the India நீங்க எங்க வேணாலும் எழுதலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடோட எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை சவுத், சென்னை வெஸ்ட், கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, நாகர்கோயில், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர்.
இந்த மெயின் சிட்டில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் கேட் எக்ஸாமினேஷனை நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே Zone 1, Zone 2, Zone 3 அப் டு Zone 8 வரைக்கும் ஐஐடி கொடுத்துருக்கக்கூடிய மெனி ஸ்டேட்டோட எக்ஸாமினேஷன் சென்டரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டரை நீங்கள் பயன்படுத்தி எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட் 28th August, லாஸ்ட் டேட் 26 September. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபீமேல் கேண்டிடேட் SC ST person with disability per test paper 900. So 28 Augustல இருந்து லாஸ்ட் டேட் 26 September குள்ள நீங்க பே பண்றீங்க அப்படின்னா 900. ஆல் த ஃபீமேல் கேண்டிடேட் SC ST person with disability candidates. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தி எக்ஸ்டெண்டட் பீரியட் 27 September to 7th October with late fee 1400. ஸோ 26 September குள்ள பே பண்றீங்க அப்படின்னா 900 only. All the female candidate SC ST person with disability and all other candidates including foreign national per test paper 1800. So general category men, OBC category men 1800 with late fee 2300. So applicationக்கான last date 26 September. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கேட் 2025 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எந்த ஸ்டடி பிளான், எந்தெந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.